அதே காதல் கதை நம்மளோட சோறு நம்மளோட தயாபுரம் எங்கட சோறு நாங்க மட்டும் தான் சாப்பிடுறோம். எங்களுக்கு பறிச்சுட்டு போறதுக்கு ஆகல இல்ல. சின்ன வயதுல இருந்து கிட்டத்தட்ட 18-19 வருஷமா இந்த கால் போட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய நிறைய வந்து அளவெடுத்தாச்சு. இதை வச்சு தான் ஒரு பவுன் நகை வந்து 4 லட்சம் ரூபாய் கிட்ட போகுது ஐயா. குடியில நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 பவுன் தாடி கேட்காங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்ஓக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதாவது நம்முடைய பிரதேசம் வெள்ளாவளியில் இருந்து தேத்தாத்தியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னால் தேத்தாத்தி வந்துடும். இப்போ நாங்கள் கழுகாவில் அந்த சுயமிலிங்க பிள்ளை ஆலயத்திற்கு முன்னால் போய்கொண்டிருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து பாடசாலை இருக்குது. அப்போ இந்திய தருணம் யோசனையா இருக்குது. இது இந்த ஆட்டோ கொஞ்சம் புதுசா இருக்குது. ஆட்டோ மாத்திட்டோம் என்ற மாதிரி வந்து நம்முடைய நண்பன் ஆட்டோ. அவன் நண்பன் வந்து இன்னைக்கு 2 ஃப்ரீயா. அவருக்கு வந்து அயர் பிடிச்சி ஆளை கூட்டி வந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த ஐயாவை தேத்தாத்தீவில் போய் இந்த ஐயாவை ஏற்றிட்டு இப்போ காரணிவுக்கு போக வேண்டும். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த ஐயாவுக்கு வந்து கால் வந்து பெற்று கொடுக்கறதுக்காக வேண்டி அவர்களை ஏற்றிட்டு போய் ஒரு இடத்த வந்து சாரி அந்த கால் வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி முதலாவது போய் நாங்கள் விசாரிச்சு விட்டு வந்து நாங்கள் அந்த இடத்த என்ன மாதிரி பிரைஸ் எவ்வளவு, எத்தனை நாளைக்கு செஞ்சிருவாங்க, அந்த இடம் வந்து உண்மையானு சொன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை, அனுபவம் இல்லை. அதனால வந்து போயிட்டு வந்து நாங்கள் இப்போ இங்கே தரணும். நாங்கள் அந்த ஐயாவயத்தை போய் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் அந்த கால் செய்யக்கூடிய அந்த அண்ணா வந்து நிற்கிறவங்க, அவங்க நின்று செய்கிறவங்க. மற்ற நாள் அவங்களுக்கு வேலை, அதாவது கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்கிறவங்க. அப்போ அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம மிஸ் பண்ணோம்னு சொன்னால் அடுத்த ஞாயிறு. அப்போ அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஐயாவை ஏற்றுறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இப்போ ஐயாவை ஏற்றிட்டு திரும்ப இங்கே நேதாதியிலிருந்து காரதிக்கு போயிட்டு அளவு கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப ஏற்றி கொண்டு நேதாதியில் ஐயாவோட வீட்டை விட்டுட்டு திரும்ப நாங்கள் வெள்ளாவளிக்கு போகணும். நண்பன் ஓடிக்கொண்டு நம்ம மனக்கட்ட அனுப்பிட்டாரியா நல்லா இருக்கும். நிறைய நாளைக்கு பிறகு வீடியோ இல்லைனே நாங்கள் இடைக்கிட வெயிட் பண்ணி கொள்றது தான். இருந்தாலும் இப்போ இதுக்கு முன்னாடி சில கேள்விங்கோ யார் பிடிச்சிட்டு போறோம் நண்பன் நாங்கள் கூட்டிட்டு போற ஆளு என்னமா பிறகு விஸ்னேசியில் எப்படி போகுது, லவ் எப்படி போகுது? லவ் அப்படி ஒன்றும் இல்லை, தொழில் தான் போகுது. லவ் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பனா ஆட்டோக்காரர்கள் நம்பலாம் இருக்குது. நம்ம அப்படி இல்லை. அந்த முன்னுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு வழி அந்த பெரல் கட்டி அந்த அதால விட்டா சரியா, அதுல ரோட்டு வருது. இந்த வாரம் இப்ப அந்த பேப்பர் மருந்து வருதால வயசு போதுடா, கல்யாணத்தை கட்டுங்கடா. வயசு போகுதுதான் பாப்போம். என்ன ஒண்ணு செட் ஆகலையா? ஸ்கூல் படிக்க கொள்ளையெல்லாம் பின்னால் இருந்ததுலான்னு நம்மள படிச்ச பிள்ளை எல்லாம் பிள்ளைகளோட இருக்கு. நம்ம சின்ன பிள்ளைய மாதிரி பாப்பா நம்ம இருக்குதானே. டக்குனு கல்யாணம் காட்டுக்கு கல்யாண சாப்பாடு போடணும். விருப்பமா தாரி அந்த வீடியோ பாக்குறாரா இருந்தா நம்ம நண்பனை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படியா? அப்படி சொல்லுவாங்க, நீங்க சொல்லுதீங்க. அப்படி ஒரு நகைச்சுவை கதைக்கிறோம் தானே. இல்ல மற்றபடி அந்த வேலை சில ஆக்களை பார்க்கக்குள்ள என்னன்னு சொன்னாங்க கடுப்பாங்க. என்ன வந்து இப்படியான கதையில காய்ச்சிட்டு போறாங்க, பண்ண நான் காய்ச்சிட்டு போறேன். இப்ப தெரியுமா நீங்களும் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அடி சொன்னா அப்படிதான் கதைப்பீங்க. பண்ணா இருந்தாலும் ஒரு ரூபாய் சீரியஸ் என்ன நமக்கு சீரியஸ் அடிக்கலாம் பாக்குறாரு பண்ணா அடிக்கலாம். இதுல இடது பக்கம் போட்டா சரி, இடது பக்கம் வீட்டுக்கு அந்த 2 மணி இருக்காது இடமா தான். அதோட நிப்பாடி போட்டு ஐயா உள்ளுக்குள்ள போய் கூட்டி ஏத்தினப்பட்டா சரி. இல்ல இந்த விட விட தண்ணி பண்ணா சரி. இதுக்குள்ள வேணா சரி. இல்ல உண்மைதானடா சொல்றா. சீரியஸா? ஆனா இல்ல நான் மற்ற நம்ம பொடியை சொன்ன கேள்விப்பட்டேன்.
நிறைய பேர் நம்பர்லாம் வச்சு கலைச்சு தெரியான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர ரெடி ஆகுது கொஞ்சம் கேட்டுதான் இதெல்லாம் வீடியோவில் பார்த்தாங்கன்னா கடிப்பாங்க. இல்ல உண்மை சார் அப்படியெல்லாம் ஒன்றும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? ஐயா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்ப என்னன்னு சொன்ன ஐயா, நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு கால் சரி வந்தது. நடந்து தெரியும் வேற என்ன. அதான் அதான் வீட்டுக்கு கிடந்தா வீட்டு பிரச்சனை எதிர்பார்த்துட்டீங்களா? நாங்க இப்படி வருவோம் உங்களுக்கு கால் ஏற்பாடு நீ அண்டி சொல்லி கொடுப்போம். நான் வருவேன் வருவேன் சொல்லி கொடுப்பானே. நான் கன்ஃபார்மா சொல்லல தானே. கன்ஃபார்மா சொல்லலன்றாலே எனக்கு ஒரு நம்பிக்கை. கொஞ்ச காலம் முன்னாடி ஒரு போறான் வேற ஆளை வந்து இடமே அதானியோ. சரி அப்ப சாப்பிடுத்தீங்களா? சாப்பிடுறது ரெடி ஆயிட்டு இருந்தேன். எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு? நான் 8 மணிக்கு படிக்கிட்டேன். வலிக்கிட்டு 8 மணிக்கு வார வேண்டிய. நாங்க 8 மணிக்கு அங்க இருந்து வர முடியாது. சரி அப்ப வலிக்கிடுவேனே. சரி ஓகே. அப்ப உண்மையிலே ஐயாவுக்கு வந்து மனசுல கூடம் இல்லாம இருந்து மனசுல கூடத்தை நாங்க கட்டி கொடுத்துருந்தோம். இதே அண்ணாவோட அனுசரணையோட கதை வந்து கொஞ்சம் தட்டு வருவது. தொண்டை வந்து கட்டிது தெரியாத மாதிரி கொஞ்சம் இதா இருக்குது. இருமலும் தட்டுமல் காய்ச்சல் எல்லாருக்கும் இந்த சிச்சுவேஷன் கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்குது. ஓ இந்த பனி பனி. அப்ப மனசுல கூட கட்டி கொடுத்த இதே அண்ணாவுடைய அனுசரணையோட இப்ப இதே அண்ணாவோட ஃப்ரெண்ட் விக்னேஸ்வர் ராஜா அந்த அங்கிள் வந்து முன்பு வந்து இந்த கால் ஏற்பாடை வந்து செய்திருக்காங்க. கண்டிப்பா வந்து மிச்சம் நன்றிகள். அப்ப நாங்க இப்ப போயிட்டு ஐயாவுக்கு அந்த அளவுகள் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா வரப்போகின்றோம். சரியா வலிக்கிடுவோம். இதையா சரி நீங்க நடந்து வாங்கல. அப்படி நடந்து வருவேன். அங்கல நடக்கிறா போனுமே அதை எடுத்துக்கொண்டு இதை வைத்து மடிச்சு எடுத்தா வச்சிருவேன். மடிக்கிறதுக்கு இது கரப்பிடிக்குது மடிக்கலதா நெவி இது நெவிச்சா மடக்கலாம். ஓ சரி நீங்க நடந்து வாங்க. மடக்கி வைக்க நெவி வாப்ப இது கரப்பிடிக்குது. இந்த நெவிச்சு நெவிச்சு பார்த்தீங்க இல்ல மடக்கலாம். போட்டா கரை பிடிக்குதுடா. நெவி வாப்போம். குராடி இருக்கா ஐயா? ஐயா எண்ணெயில விட்டு பாத்தீங்கல்ல எனக்கு ஒன்னு விட்டு இப்ப நான் எண்ணெய் விட்டேன். நான் குராடி இருக்கா? அப்படிக்கலாம் நானே குராடி இருக்கா ஐயா? ஓ எடுத்தாங்களே. திரும்படே வெளுத்த வராட்டிடா. இல்ல அப்படி இருக்கட்டும் ஐயா. இப்ப சரி நீங்க நடந்து வாங்க. அவருக்கு உள்ள போகும். சரி சரி இப்ப சரி கையில கொண்டு வந்த இப்ப அவங்க குரோடை கையோட கொண்டரு கொடுத்துரும். வரக்குள்ள கொண்டரு குரோடை இது சிக்கல் ஆயுதுண்டா சிக்கல் ஆயுது. பிடிக்கணும் ஐயா. பழைய இதுல இதுக்குள்ள உங்களுக்கு நடந்து நமக்கு பழக்கம் முன்ன ஆரம்பத்தை பிரச்சனை. இப்ப இப்ப ஐயாவுக்கு இன்னொரு ஒரு கிழமையால இந்த இது தேவையில்லை உங்களுக்கு. கால் சேர்ந்து இருந்த அப்புறம் என்னதுக்கு இது 15 தானே? இதை இல்லாத யாருக்கு நான் கொடுத்து விடுங்க. மக்க இன்னும் வாங்கி வச்சு இந்த கைக்குள்ள ஒரு ஒன்று மாதிரி நடந்து வாக்குறாண்டு வாங்கினேன். வேற நல்ல சேஃப்டி இதெல்லாம் சேஃப்டி அறிக்கை மக்கள் இதுக்குள்ள ஒரு அதெல்லாம் இல்லை அதை விட நல்ல இது நல்லவோ. ஆனா நடக்கிறதால கூட உடம்பு கொஞ்சம் நல்ல ஐயா. அதான் நடக்கும் பகர் கட்டிட்டு பகர் விடுவது இல்லை நடக்க கூடையில வரி நடக்கிறல இருக்கிறான். சும்மா இருக்கிறேன். ஆனா ஆளை பார்த்தா பெரிய உடம்புக்காரல் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் இல்லை சத்துக்கு வந்து குறைவா இருக்கும். இந்த இருந்த இடம் தெரிஞ்சு சாப்பிட தெரிஞ்சு நெலிசா கொஞ்சம் ஆட்டோ இப்படி கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி அதுக்குள்ள கொஞ்சம் இடைஞ்சல் மாதிரி கொஞ்சம் வெளியில எடுத்துட்டா இதுக்குள்ள அப்படி போயிடலாம். சரியா அப்படி இல்லைங்க ஐயோ ஆட்டோ கொஞ்சம் அளப்புக்கு எடுக்கட்டும் மீதி அது உங்களை கொஞ்சம் எடுக்குள்ளே. நீங்க யாருங்க ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வரும்.
அதையா அதை எழுச்சி போட்டு ஓகே பாய் ஆட்டு நாங்களு பாய் பாய் சரி இவருக்கு ஒரு புல்லண்டு பாத்துட்டா ஒன்று சொல்றாரு யாரு என்ன மாதிரி ஜீவன் ஒரு புல்லண்டு பாத்துட்டான் கல்யாணம் கட்டு ஆசை பிடிச்சிட்டாங்க கல்யாணம் கட்ட எடுத்துருங்க நாளைக்கு இப்ப 27 என்னடா 28 ஆகுது என்ன சொல்லி செய்கிறாரு 10 லட்சம் கேட்கறதுக்கு அதைத்தானே முதல் கேட்கிறாங்க வீட்டுக்கு வேறு வெட்டிலும் பட்டலாம் வீட்டுக்கு போய் அதில் போ வயசு போகணும்பா 30 தான் கேட்கிறாங்க பாத்தியா பழைய ஆகல்ற பார்த்தா எடு தொழில் கேட்பாங்க தாலி கேட்பாங்க தாலியா வேற வீடு வெடி கொடுக்கணும் இப்ப இவ்வளவு வேலை ஆம்பளைக்கு நான் மேல ஊடாப்பா அப்படி ஓ விரும்பி நான் கூட்டிட்டு போறான் திரும்ப நான் கூட்டிட்டு போறேன் விரும்பி நான் கூட்டிட்டு போயிடலாம் பொம்பளை குறைஞ்சிதான் ராஜ்ய கூட பொம்பளை குறைஞ்சிது அதான் ராஜ்ய கூட இருக்கு வேற வீட்டுல பொம்பளை ஒரு டிமாண்ட் கூடிது சும்மா ஐயா ஒரு பவுன் நகை வந்து 4 லட்சம் ரூபாய் போகுது ஐயா குடியின நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க 15 10 அதான் 15 ஒரு 10 தானே 10 ஒரு பவுனுங்க ஒரு மாலை நாங்க அதுக்குள்ள 10 பவுன் 15 பவுன் தாலி கட்டி அப்படித்தானே பொம்பளை இருக்காளுகள் அதான் இப்ப பாரு எங்களை மிடில் கிளாஸ் முடியாத நிலைமை என்ன ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவன் வச்சா கிடைக்கும் நம்ம போனோம் போனா கடைசி வரையும் என்ன வச்சிருக்காங்க பாருங்க அப்படிதான் நடக்குது நாட்டுல நம்மள வந்து பரிதாபப்பட்டு 6 நாள் பிள்ளைகள் நமக்கு வாழ்க்கை என்னதான் அந்த கொஞ்சம் உள்ளதா வாச்சா காட்டுக்கிறான் இல்லாட்டி நம்ம இப்ப போய் அதை கேட்டு முடிக்கணும்னு போனோம் நம்ம மொட்டை வளர்ந்துடும் மொட்டை வளர்ந்து அவள் அதைய கேட்பாங்க அது என்ன தொழில் வச்சிருக்கியா உத்தியோகமா இல்ல ஒரு தொழில் வச்சிருக்கியா இல்ல ஒரு கடை வச்சிருக்கியா கேட்பாங்க சும்மா ஆட்டோ ஒரு சம்பளம் வேணுமா 5000 6000 உழைக்கான் ஒரு டாக்டர் சம்பளம் வந்தால சொந்தம் வச்சுக்காரா இல்லி சொந்த ஆட்டோ கவர்மெண்ட் சம்பளம் வந்து மாசத்துக்கு ஒரு 60000 ரூபாய் எடுப்பாங்க 60000 ரூபாய் அப்ப 2000 ரூபாய் ஒரு நாள் சம்பளம் ஒரு நாளைக்கு 5000 உழைக்காது அப்ப ஒரு இன்ஜினியர் டாக்டர் சம்பளம் எடுக்காது யோசிச்சு பாருங்க அப்ப ஆறு பணக்காரன் ஆட்டோவுக்கு கூட இருக்கு நாட்டுல டெய்லி கஸ்டமர் குடிச்சு ஆட்டோ பாருங்க எவ்வளவு மழை சேரிக்கிட்டு 10 வருஷம் ஓடி ஓட நினைச்சான் பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சுக்காரு பேங்க்ல எவ்வளவு சொல்றான் இல்லையா அவன் தனி மனிதனா பேங்க்ல ஓடுறதுக்கு இப்ப நம் அக்கறிக்கும் தங்கச்சிக்கும் அமெரிக்காவும் அப்ப நீப்பா இப்ப தனியாள தான் பேங்க்ல ஓடுறது இல்ல குடும்பத்தை பாக்குறேன் குடும்பத்தை பார்த்துட்டு சேமிப்புல ஒரு 10-15 லட்சம் ரூபாய் காசு வச்சிருக்கான் அப்ப என்ன பொம்பளை கிடைக்குமா பாப்பமே கைவடி பாக்குறேன் கைவடி பாக்கல பிள்ளைங்க அதான் இந்த காலம் அப்ப ஐயா வந்து எப்படி அம்மா வந்து கரெக்ட் பண்ணு நான் எப்படிதான் அது வந்து நான் பக்கத்து வீடு தான் எங்களுக்கு எனக்கு அது வீட்டை வார வீட்டை வந்து எனக்கு சொந்த மச்சாளவள் அப்ப பாத்தீங்களா வேற அது வீட்டை வந்து பகுதி வடி போட்டு போறேன் வந்து செடியெல்லாம் சாப்பிடக்குள்ள வந்து ரெண்டு சோத்து காய வச்சு அள்ளி தின்னு போகும் அப்படி ஒரு நண்பன் நண்பியா பழகி அப்படிதான் ஒரு லவா இது அப்ப என்ன பகுதி வடி போட்டு போகும் இதுதான் அடிச்சு விட்டு ஓடும் அப்படிதான் ஒரு வாகுது அப்படி பாத்தியா காதல் கதை எங்கட சோத நாங்க மட்டும் சாப்பிடுறோம் எங்களுக்கு பறிச்சுட்டு போறதுக்கு ஆகல இல்ல நாங்க குடுக்கறதுக்கு ஆகல இல்ல
அப்படி வேண்டியதான் ஒரு நட்பாகிறது. நட்பாகிட்டாலும் அதை ஒரு சுழல் கதை ஆயிடுச்சு. அதான் இல்ல உண்மையா வந்து பாரு நினைச்சு அந்த 18 கிட்ஸ், அதாவது 80ஆம் ஆண்டு ஐயா வந்து இந்த அளவுக்கு காதல் பண்ணிக்காரு. 2K கிட்ஸும் கடுமையா பண்றானு. நம்ம 90s கிட்ஸ் வந்து 90ஆம் ஆண்டு பிறந்தது, 99ஆம் ஆண்டு 2000 இல்லாம 90களும் இல்லாம நடுவில் பிறந்தது வர்ற வாடகை. ஆனா இப்ப இதுல வந்து நம்மளோட இந்த பகுதிகளில் இப்போ பொம்பளைகள் குறைவாக என்னையா வெளிநாட்டு மாப்பிள்ள அங்க நாங்க இங்க இருக்கிறாங்க, நாங்க என்ன அதெல்லாம் விட்டு போயிட்டு நாங்க விரும்பினா எடுத்துட்டு போடுறோம். அதான் இப்ப வந்து கல்யாணம் முடிக்கணும், வாய்ப்பு வச்சுலாம் முடிக்கணும், கடத்தணும். வேற தன்மையா போனோம் வேற இல்ல இந்த காலகட்டத்துல. கடத்தணும் வேண்டி இல்ல, அவளை நம்ம கைக்கு விட்டு எடுக்கணும். அந்த ரிக்ஸ் தான் தெரியாம இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு கைக்கு விட்டு எடுத்தவன்டா மறுகா அவள் விட்டு பிடிக்க மாட்டாள். நம்ம எங்க கூப்பிட்டாலும் வந்து கொண்டு இருப்பாள். இதான் லவ் பிரச்சனை. திருப்பக்கூடிய உள்ளுக்குள்ள அப்படியே எடுத்து போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஐயா வாங்க, ஒரு இடம் வந்தது. வணக்கம் ஐயா. சரக்கு மாதிரி இல்லை, சரக்காது வாங்க. இருங்கய்யா. அதோட என்னன்னு சொன்னா அண்ணா வந்து மட்டக்களப்புல இருந்து வந்துருக்காங்க. அப்ப அண்ணா வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேச போறாங்க. அப்ப அதனால வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் டிலக்ஷன். நான் மட்டக்களப்பு கல்லடி. ஓகே. நான் ஒரு விபத்துல கால் எக்ஸ்ட்ரம் பட்டு கால் கலட்டிட்டு இருக்கிறேன். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள நிறைய இதுகளில் லைஃப்ல பாதிக்கப்பட்டிருந்தேன். சின்ன வயதுல இருந்து கிட்டத்தட்ட 18-19 வயசுமா இந்த கால் போட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய இதுகளுக்குள்ளால எங்களுக்குரிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சில விஷயங்கள் நடக்கல. இப்போ கூட நம்ம அரசு இதுகளுக்குள்ளால போனாலும் இந்த காலையில் செய்யறது கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்து கொண்டு இருக்குது. அப்படியான இதுகளுக்குள்ள இந்த அண்ணாவை எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா எனக்கு தெரியும். அவரு கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டிய அவரை அர்ப்பணித்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் அரச உத்தியோகத்துக்குள்ள வர முதல் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள உதவி செய்கிறவர். இப்போ அவ்வளோ தூரம் இருந்து வந்த எனக்கு வந்து இன்றைக்கு இப்படியான ஒரு உதவி செய்திருக்கிறாரு, காலை செய்து தந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவர் இன்னும் மேலும் வளர்றதுக்காக எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள நாங்கள் என்ன உதவி செய்யணுமோ அது கட்டாயமாக செய்வோம். நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளாக அந்தந்த சுயதொழிலுக்குள்ளால நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பட்டியல் கடைகளுக்கு கொடுக்குறேன். நான் லைஃப்ல நிறைய இதுகளுக்குள்ள வந்தாக்கெல்லாம் நாங்களும் அப்படியான இதுல இப்ப இப்படியான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கால் செய்யணுமா, செயற்கை கால் பொருத்தணுமா, என்ன இருந்தாலும் இவரை நாடணுமன்றதுதான் இந்த கண்டிப்பா. அதோட வந்து அண்ணாக்கள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து செய்யறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய விளையாட்டுகள் எல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அண்ணா வந்து இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியாங்க. அப்ப நாங்க நேரடியாக போய் நின்று மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் முயற்சி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வறுமையில பாதிக்கப்பட்ட நிறைய கஷ்டப்படுறதுகளும் இருக்குது. அப்படியானவங்களுக்காக நியாயமான ஒரு இது இல்லை இவர மாதிரி ஆட்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு அவரோடாக நாங்கள் செயற்கை கால் செயற்கை கைகள் அப்படியான இதுகளை செய்யற மாதிரி நான் ஆட்களை கையும் செய்து கொடுக்குறீங்களா? கையும் செய்யறீங்கன்னு அவரு இன்றைக்கு இதன்றல இப்ப கிட்டத்தட்ட போலியோவில் பாதிக்கப்பட்டவங்கள்ல இருந்து செயற்கை கை செயற்கை காலில் இருந்து அவ்வளவும் சிறுவர்ல இருந்து பெரிய முதியோர் மட்டும் செய்யக்கூடிய கால் மட்டும் தான் செய்யறீங்க. அவரை கிட்டத்தட்ட வெளிநாடு எல்லாம் போயிட்டு பயிற்சி பெற்று நான் போனேன். அண்ணா இன்டர்வியூ அண்ணா சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் வந்து படிச்ச வேலை செய்யறேன். ஆனா எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஒரு நீங்க கற்ற இந்த கல்வி என்ன
உங்களோட மகன்களுக்கோ இல்லை உங்களோட உறவிகளுக்கோ இல்லை நம்மளோட வேற ஏதாவது உறவுகள் நீங்க கட்டாயம் சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்கலாம். இது வந்து இப்போ தியரி சம்பந்தப்பட்டது தானே. கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ்கள் படிச்சுட்டு தான் வரணும். அவரு கிட்டத்தட்ட நாங்களும் இப்ப கடந்த ஒரு செய்யக்கூடியது இல்லை தானே. கைப்பழக்கம் பண்ணி சொன்னானே. ஆனா அதுக்குரிய இது சர்டிஃபிகேட் இருக்குது, படிக்கணும் படிச்சு அந்த இப்போ கோர்ஸ்கள் இருக்கு, அந்த கோர்ஸ்களை முடிச்சு அது நீங்க என்னன்னா கொஞ்சம் ஊக்கப்படுத்தினா வழி கொஞ்சம் பிள்ளையாலனா இதான் வழி, இது பிள்ளைல போய் இப்படி வாங்குன்ற நீங்க கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும்னா அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முதல் கமிட்டிக்குள்ளால சில மாற்றுத்திறனாளிகளை வந்து வேலைக்கு இன்டர்வியூ எடுத்தவங்க எடுக்கிறதுக்கு ரெடி பண்ண டைம்ல நாங்க அதாவது வந்து மாமங்கம் இதுக்குள்ள இருக்கக்குள்ள அவர் வந்து நிறைய இன்டர்வியூகளை வந்த டைம்ல நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தவர். அதுல ஒரு ஆள் நானும் அதுல எல்லாம் இதாக்குறதுல ஏதோ சின்ன சின்ன வேலைகளை நான் செய்து கொள்ளுவேன், பெரிய வேலையில செய்யறது கஷ்டம். நன்றி, உங்களோட கதைச்சி சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். சரியா? ஓகே, நன்றி. என்ன நடந்தது? கிருமி ஏறி வெட்டி 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 போட்டான் துண்டுண்டா வெட்டுற போடுறது வெட்டி வெட்டி போட்டு ஆற மாட்டான் எடுத்து அதில் முழங்கால தோடையோடு எடுத்து வச்சு முழங்கால் மட்டுமா தித்தி இதோட விட்டுவிட்டான். ஆரம்பத்தில் டவுன்லாம் நடந்தது. ஒரு உப்புரம் முன்னக்கெல்லாம் சொல்லி ஒரு வரிசை புதுசா கலவையில் உப்புரம் பண்றல புதுசா ஒரு பெரிய எம்மை வந்தேன். அப்படி நான் வச்ச ஆண்டு வந்தவரு அந்த இடத்த பார்த்து விட்டு அவள் தான் செஞ்சேன். ரெண்டு கையை மட்டும் நிற்கிற ஐயா, ஒரு கையை விட சொல்லு. அதை நல்ல பேலன்ஸ் இருக்கணும் ஐயா உங்களுக்கு ஒரு காலில். அந்த சந்தர்ப்பத்துக்கு உஷாரா விட்ட கட்டணும். ஓ சரி. சுல் இழுக்கும் அப்படி எங்க மிதிக்குதா? கால் இடிக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு வர்றதா? கடிக்கிற மாதிரி அசைகிற மாதிரி சில நேரம் உற்றுவேன். கால் இடிக்கின்ற நேரம் அந்த உணர்ச்சிகள் வந்து உற்றுவேன். அப்படி அப்படி சொல்லி விழுந்திருக்கேன். கால் இடிக்கண்டோடு போட்டுருவேன். அப்படி வந்துருவீங்க. கால் இடிக்கட்டு இதை தூக்குற அன்னையும் அடிக்கடி வருதா? அப்படின்னு அடிக்கடியில் நின்று போட்டு திடீர்னு கால் நமக்கு இடிக்கண்டோடு நடக்கக்குள்ள எல்லாருக்கும் விழுந்துருவேன். விழுந்துருவீங்க. அப்படி ஒரு 3-4 அடி விழுந்துருக்கேன். என்ன ஐயா கீழே வந்து இந்த அளவு எடுத்தாச்சு. அதாவது இந்த கால் தேவைப்படுற அவங்களே வந்து பேஷண்ட்டை வந்து நேரடியாக வந்து கொண்டு வந்து அவங்கள அந்த வெண்டச்செல்லாம் சுற்றி தான் 2-3 அந்த ப்ரொசீஜர் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அண்ணா வந்து செய்து இந்த இறுதியாக வந்து அளவு எடுத்தாச்சு. இதை வச்சு தான் செய்யணும் கால்.
அப்படி ஒரு 1 hour கிட்ட முடிச்சிருக்கீங்க என்னண்ணா? இதோட முடியுதா இன்னும் வேலை எடுக்குதா? இனி வர வேலையை தான். வேற இப்ப இனி வந்து உங்களுக்கு கொண்டு இனி நாங்க போறனாலும் போகலாம். அப்படி சரி, ஓகே. உண்மையில அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. நாங்க விழிக்கிறோம் வேணா மிச்சம் நன்றி. இல்லை நம்மளோட வேலையை நாங்க நேரடியா வந்து இன்னைக்கு பார்க்க கிடைச்சது. உண்மையிலே அவ்வளவு ஒரு அமைதியா வந்து வரக்கூடியவங்களை அன்பா அனுசரிச்சு மெதுவா நிதானமாக பக்குவமா உண்மையிலே வேற லெவல்ண்ணா. இல்லை அதில் ரெண்டும் இல்லை. அந்த வேலை முடிய உங்களுக்கு 2 week ஒன்று கால் வந்து தெரியும். ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த அடுத்த பிட்டிங் போகும். அதுக்கு பிறகு பே ட்ரைனிங் நடந்து பழக வேண்டி வரும். அதுக்கு பிறகு நடந்து பழகிட்டு நடந்து நீங்களே பழகுவீங்களா? நடந்து பழகிட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாகவும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நடந்து பழக்கலாம். அப்படி இல்லை சொன்னா வர தூரங்கள் கஷ்டம் சொன்னா நான் அந்த நடக்கிற முறையை சொல்லி தருவேன். அதை கொண்டு நீங்க போயிட்டு அவர் நடந்து பழகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு கவர் பண்ணி பினிஷிங் பண்ணி நம்ம அங்கிருந்து வர தூரம் தானா அதனால நடக்கக்கூடிய முறையை சொன்னீங்கன்னாங்க அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்க பார்த்து கொள்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இடைக்கிற கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு கப்பல் வாப்பில் இருப்போம் எந்த நேரம் பார்த்து செஞ்சு தரலாம். சரி, நாங்க இப்ப அட்வான்ஸ் தரணும் கால் எடுக்க வரக்குள்ளே அட்வான்ஸ் வந்து கட்டணும். நான் இது சாமான் எடுக்கணும் தானே. அட்வான்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் கட்டினீங்க எவ்வளவு இல்லை நீங்க கட்டுங்களேன். ஒரு 50 கட்டுறேன் கட்டணும். அப்படின்னா 75. ஓகே, நாங்க எடுத்துட்டு வரலன்னா இப்ப பேங்க் போய் தான் எடுக்கணும் அப்படின்னா நான் சாமான ஆர்டர் பண்ணி எடுக்கணும். சரி என்ன சரி ஓகே. நான் அட்வான்ஸ் காசு போட்டு தான் எடுப்பேன். சரி சரி பிரச்சனை இல்லைன்னா உண்மையிலே சந்தோஷம் பண்ணா. ஏண்டா நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இந்த நீங்க வந்து உதாரணத்துக்கு சிலாக்கணும்னா இப்ப தொடக்குள்ள இதேக்குள்ள கொஞ்சம் தெரியுதானே நான் கொஞ்சம் அருவறுப்பு மாதிரி சிலவங்க அப்படி இல்ல அது அப்படியான வேலை அப்படி செய்யலாது. இந்த சிலவங்கன்னா சில இடத்துல பார்த்துங்க இருக்கேன். இப்ப காசுக்காக வேண்டி செய்யறவங்களையும் இது ஒரு எப்படி சொல்ற ஒரு நன்மைக்காக வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஹொபியா வந்து செய்யற ஒரு விருப்பத்தோட செய்யறவங்களுக்கான வித்தியாசம் நிறைய இருக்குண்ணா. காசிக்கு செய்யறதுக்கு முன்னா விருப்பத்தோட செய்யறதுன்னு வித்தியாசம் இருக்கிறாங்க 2 வேலைக்கு. அப்படியே நாங்களும் இருக்காங்க. இப்ப பிடிக்காத வேலை என்ன ஓகே நம்மளோட வாழ்வாரத்தை காட்டணும் பண்றதுக்கு அப்படி காசிக்கு செய்யறவங்களும் இருக்காங்க. அப்ப பார்க்கலண்ணா அப்படி இருந்தீங்கண்ணா எனக்கு. சரி அண்ணா ஓகே. அப்ப நாங்க போயிட்டு அப்ப பாருங்க போயிட்டு நன்றி அண்ணா. சந்திச்சதுல மீண்டும் திரும்ப சந்திப்பேன். அடுத்த 2 week சந்திப்போம். ஓகேண்ணா ஓகே. இதாங்கண்ணா ஒரு கண்ணி பாருங்கண்ணா அவ்வளவு கண்ணு. உண்மையிலே சந்தோஷம். அப்ப இந்த உதவியை செய்த விக்னேஸ்வர் ராஜா அண்ணாவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நன்றி. லண்டன்ல இருக்கக்கூடிய நாங்கள் அடுத்த முறைக்குள்ளே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கதைக்கிறோம். இதுக்கு முன்னாடி கதைச்சிருக்கோம். அப்போ அந்த வகையில் ஐயாவுக்கு தேவையான அந்த காலுக்கான உதவியை வந்து வழங்குறது அந்த அங்கிள் தான். அவங்களுக்கு நன்றி. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போயிட்டு வரோம். ஓகே. அப்போ ஐயா இறக்கிட்டாங்க நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்கின்றோம். ஓகே வாரமா அண்ணா. சரி போயிட்டோம். ஓகே. அப்புறம் ட்ரெயினுக்கு நான் அப்படி இல்லை நீனே நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு. அடுத்த இருந்ததுல அந்த வேலை காலோட சும்மா பாஞ்சு விளையாடி குப்பை விளையாடி தெரியணும். சரி அப்ப நாங்க வலிக்கிறோம்னு போய்த்தாங்க. வெட்டின மாதிரி கப்பு முக்கியம். வெட்டின மாதிரி சரி ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். என்ன மாதிரி சரியா வாரம் போயிட்டு சந்திப்பா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாப்பாங்க. கோல் எடுப்பாங்க எனக்கு தான் எடுத்தாங்கன்னு சொன்னா திரும்ப உங்களை திரும்ப கூட்டிட்டு வரட்டான் அவங்களே போட்டு பார்க்கணும். திரும்ப நடக்கிறதுக்கு பயிற்சிக்கு போகணும். பெரிய வேலை திட்டங்கள் நடக்கு நடந்த பிறகு நடக்கல நடக்கிறாரு. சரியா போயிட்டு வாங்களா ஐயா. சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம். சரியான மாதிரி கொஞ்சம் டயர்டா இருக்குது. சரி ஓகே. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட கூட வரும் நாங்கள். அப்ப இந்த உதவியை முன்னாடி செய்து கொண்டிருக்கிற விக்னேஸ்வர் ராஜா அந்த தொண்டை வந்து அந்த குரல் தடவலாகிறதுக்கு வருது இல்லை கதைகிறது. விக்னேஸ்வர ராஜா அவங்களுக்கு வந்து மிச்சம் நன்றிகள். அதோட வந்து இதே அண்ணாவுக்கு நன்றி.
அப்ப இன்னொரு வீட்டு சந்தி முறையும் கூட விடை வரும் பாய் பாய் ஆட்டுங்க அப்படி பாய்